அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் ரமேஷ், மருதம் சித்த மருத்துவமனை, கரூர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அசைவ உணவுகளுடைய அதை பற்றியான ஒரு விளக்கம் தான் பார்க்குறோம். அசைவ உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து முன்னோக்கி பார்க்கும் பொழுது அசைவ உணவு நம்ம எந்த மாதிரி எடுத்துட்டோம், இப்போ எப்படி எடுத்துக்கிறோங்கிறத நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, அப்போ வந்து பொதுவாக நம்ம புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஏதோ ஒரு திருவிழா காலங்கள், இந்த வீட்டு ஃபங்க்ஷனில் தான் நம்ம வந்து அதிகம் வந்து அசைவ உணவு எடுத்துக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கான்னு பார்த்தா கிடையாது. இன்றைக்கி வந்து ரெகுலராகவே வந்து டெய்லியும் வந்து நான்வெஜ் சாப்பிட்றலாம் ஆள்லாம் இருக்காங்க. பொதுவாக வந்து அசைவ உணவு எடுக்கணும்னா நம்ம வந்து உடல்நிலை, நம்ம எந்த மாதிரியான குளிர்ந்த பிரதேசம் வசிக்கிறோமா, இடத்தை பொறுத்தோம், உடல்நிலையை பொறுத்து நம்ம வந்து அசைவ உணவு வந்து அதிகம் எடுக்கலாம், குறைச்சி எடுக்கலாம். பொதுவாக வந்து அசைவ உணவுகள் அதிகமாக எடுக்கிறனால என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அசைவ உணவு பொருள் பூரா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொழுப்பு அதிகமான ஒரு பொருள். கொழுப்பு அதிகமாக இருக்கும்போது கொலஸ்ட்ரால் அதிகப்படும். கொலஸ்ட்ரால் அதிகப்பட்டால் அடுத்து என்ன, பிபி வரும். பிபி வந்துன்னா பார்த்திங்கன்னா கார்டியாக் டிசீஸ் வரும், சுகர் வரும், பக்கவாதம் வரும். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும். 40 வயதுக்கு நெருங்கும் பொழுதே நம்ம அசைவ உணவுகளை வந்து அதிகமாக குறைக்கிறது வந்து மிக உடலுக்கு வந்து ரொம்ப நன்மை பயக்குங்கிறது வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் அசைவ உணவுகளை வந்து எடுங்க, ஆனால் வந்து குறைவான அளவு எடுக்கிறது வந்து உடலுக்கு நன்மை பயக்கும் என்பதை வந்து தெரிவிச்சுக்கேன்.